சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம். என் உறவுகளே, பூக்கள் நிறைந்திருக்கும் காடு வண்டினத்திற்கு தான் முன்னுரிமை பாரு. மரங்கள் நிறைந்திருக்கும் காடு விலங்குகள் எல்லாத்திற்கும் முன்னுரிமைதான் பாரு என பாரில் கூறு. என் உறவுகளே, காடுகளின் வளமையால் மழைவளம் பெருகுகின்றது. மண்மீது அதனால் பசுமை போற்றும் நிலை உருவாகுகின்றது. அந்த பசுமையில் இருந்து மனிதன் வாழ்வதற்கான உணவு தானியங்கள் உற்பத்தி ஆவதால் மனித இனம் மண் தடம் மீது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் சுழற்சி முறை. இதில் பலர் பயிற்சிகள் எடுத்து வானில் விவசாயம் நடத்து எனும் அளவிற்கு விஞ்ஞான யுக்தியில் மனித உழைப்பை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் சக்தியாக உருமாறி கொண்டிருக்கும் உலகம். கடலுக்குள் தேனெடுக்க நினைக்கும் கயிற்றிரித்து உலகத்தை கட்டி வைக்க பார்க்கும். எதற்கும் துணிந்துவிட்டால் வாழ்க்கை என நடத்தும் சில மனிதர்கள் வாழ்வதனில் முற்போக்கு சிந்தனைகள் புகுந்து விளையாடும். அதனால் வரும் விளைவுகளின் நிலைப்பாடுகள் என்ன என்று சிந்தைக்குள் புது சந்தங்கள் விளையாடும். எப்பொழுதும் இயற்கைக்கு புறனான சிந்தனைக்குள் மனிதன் தன்னை ஆட்படுத்தி கொள்ள முற்படுகின்றானோ அன்று முதலே சிறு சிறு அழிவுகளில் இருந்து ஆரம்பமாகின்றது. என் உறவுகளே, இயற்கையும் வண்ணத்தில் இருக்கும் நிலை செய்து அதில் புதுமை ஏற்ற நினைக்காத உங்கள் புத்திக்குள் பதுமையாக இயற்கையாலே மேன்மைப்படுத்தும் பக்குவத்தை உணர்ந்து நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கான உலகம் மண்தடம் இது என பறைசாற்றும் மனப்பக்குவத்தை மனிதன் உணர்ந்து வாழ்க்கையை கடைபிடிக்கும் நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என் பதிவுகளில் அனைத்திலும் நான் உரைப்பது உண்டு. ஏனென்றால் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கள், அதுவே சிறந்தது என்று. இயற்கைதான் மிக சிறந்தது என உணர்ந்து வாழ்க்கையை இயற்கை